அன்பில் மகேஷோடைய டிரைவர் சிலம்பரசன் என்ற நபர் வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு ஒரு பெண்ணை செஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த பெண்ணை மிரட்டி இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக அந்த பெண்ணுக்கு வந்து கருக்கலைப்பு மாத்திரை வாங்கி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் அந்த பெண்ணை வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. எங்கேயுமே பள்ளிகளில் இந்த மாதிரி எங்கேயுமே கல்லூரிகளில் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்காதுன்றாரு. இப்போ நாங்குநேரி சம்பவம் நடந்தப்போ அன்பில் மகேஷ் ஏன் முன்னாடி வந்து பேசல? புதுக்கோட்டையில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு வந்து யூரின் பிடிச்சி குடிக்க வச்சப்போ வாட்டர் கேனில் ஊற்றி அப்பையும் பேசல. என்சிசி வகுப்புல வந்து என்சிசி சொல்லிட்டு ஒரு 8ஆம் வகுப்பு மாணவியை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்ச பொழுது அப்பையும் வந்து பேசல. அப்போ சென்னை மட்டும் தான் உங்க ஏரியாவா? தமிழ்நாடு முழுக்க உங்க ஏரியா கிடையாதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டு மாணவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி மாறி மாறி விளையாடுறாங்கன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது இல்லையா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுக்க வேண்டியது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பாலியல் அத்துமைகளோ அல்லது வந்து இந்த மாதிரி சமூக ரீதியாக சாதி ரீதியாக பிளவுகளோ இந்த மாதிரி நடக்கும் பொழுது அவர்கள் தாக்கப்படும் பொழுது அப்பெல்லாம் பொங்காத அன்பில் மகேஷ் இப்போ புதுசாக ஒரு பொங்குற கொக்கோ கோலா மாதிரினாக்கா நீங்கள் அவருக்காக கொண்டு வச்சிங்க ரைட்டு, அவரை வந்து பயங்கரமாக கட்டி எடுத்து மாலை போட்டு ஷால் போட்டு கௌரவிக்கிற மாதிரி செஞ்சீங்களே. அன்பில் மகேஷ் செஞ்ச இன்னொரு வேலையை நான் சொல்லுவா. இப்போ மகாவிஷ்ணுவை கைது செஞ்சுட்டீங்க, காந்தி எப்ப கைது செய்வீங்க? நடவடிக்கைனா கரெக்டா இருக்கும், 2 பேரும் கரெக்டுங்களா? மகாவிஷ்ணு பள்ளி மாணவர்கள் முன்னாடி பேசினது தவறு, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, தீவிரவாதி போல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கனாக்கா எம்ஆர் காந்தி பேசுறதும் தவறு தானே? முன்ஜென்மம் செஞ்ச பாவம் தான் வந்து இப்போ ஆம்பளை பிள்ளையா பிறக்குதுனாக்கா யாரை சொல்ல வர்றாரு? பலாயிரம் கோடி வருதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ வேணா இங்கே மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை வந்து அதிகப்படுத்தி கொண்டே போகுதுனாக்கா இந்த முட்டாள்தனமான முரண் இருக்குல்ல, இப்போ இது எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கா நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அப்போ தான் உள்ளபடி நீங்கள் உருட்டு செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டா இல்லை உண்மையான விஷயமானது மக்களுக்கு புரிய வரும். இந்த போதை கலாச்சாரம் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் திருமாவளவன் நினைவு தெரிந்த நாளிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க முடியல. அப்போ நீங்கள் நடத்துகிற ஒரு மாநாட்டான ஒழிஞ்சிருன்னு நினைச்சீங்கன்னாக்கா சாத்தியம் கிடையாது. அப்போ உண்மையான எது சாத்தியப்படுத்தணும்னாக்கா அரசாங்கத்திற்கு, ஆளுகின்ற அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னாக்கா நீங்கள் அறிவாலயத்துக்கு முன்னாடி நடத்துங்க. அப்படி இல்லையா, அறிவாலயம்ன்றது ஒரு கட்சினாக்கா அதை விட்டுட்டு நீங்கள் இந்த பக்கம் வாங்க, கோட்டைக்கு முன்னாடி அனுமதி பெற்று எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கண்டன அழுத்தத்தை கொடுத்துட்டு நீங்கள் இந்த மதுவை பூர்ணமாக ஒழிக்காவிட்டால் நாங்கள் உங்கள் கூட்டணியில் விலகுகிறோம் சொல்லுங்க. தர்மம்ன்ற வார்த்தை தப்பா கற்பிச்சு வச்சிருக்காங்க திமுக. தர்மம்னா என்ன சார்? அறம் சார்ந்து நேர்மையா நடந்துகிறதா தர்மம். அதன்படி அவர் கேட்டது மக்களுக்காக கேட்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் கொடுத்த விளக்கம் உங்கள் மீது இருக்கக்கூடிய களங்கத்தை துடைக்க தான் கேட்கிறேன், நீங்க வந்து பணத்தை கொள்ளடிக்கலன்னு வெளிப்படையா நீங்க காட்டுங்கன்னு கேட்கிறார். இது எப்படி வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி தர்மத்தை மீறினதாகும்? 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சவர், பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சினவர். இன்னும் சொல்ல போனால் இப்போ 900 கோடி ஃபைன் போட்டிருக்காங்களா அவருக்கு, வரி கட்டல ஏமாத்திருக்கிறாரு அப்படின்ட்டு. சரி ஓகே, அவருக்கு கலைஞர் இருக்கா? புரிஞ்சவன் புரிஞ்சுக்க, புரிஞ்சாதவன் புரியாதவன் தெரிஞ்சு கேட்டுக்க. புத்தகம் எழுதுகிற அளவுக்கு ஆற்றல் இருக்கக்கூடிய நபர் இப்படி பேசுவாராங்க. முதல்ல கலைஞரும் புத்தகம் எழுதியிருக்காரு, சரி விடுங்க, என்னென்ன புத்தகம் எழுதியிருக்காரு நமக்கு தெரியும். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு சார். சார், கடந்த ஒரு வாரமாக மகாவிஷ்ணு என்ற பெயர் வந்துட்டு பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு சார். அவர் பேசியது சர்ச்சையா வந்துட்டு மாறி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பேசியது மிகப்பெரிய சர்ச்சை ஆக்கப்பட்டிருக்குனாக்கா ஆக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவது ஆர்டிகல் 28/1 படி பள்ளிகளில், அரசாங்க பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ இது போன்ற மத போதனைகள் எந்த மதத்தை சார்ந்தாலும் செய்யக்கூடாது, இது விதி. ஓகே, ஆனால் மகாவிஷ்ணு என்ற நபர் வந்து எந்த மாதிரியான நபர், அவருடைய பணி என்ன மாதிரியான பணின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் அவரை கூப்பிடுறீங்க. அப்போது அங்கே வந்து அவர் தெரியாமல் கூப்பிடல, அவர் அதை தான் அவர் மேற்கோள் காட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு தானே கூப்பிட்டேன், அப்புறம் அதானே பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னும்பொழுது சரி ஓகே, அவர் பேசியது இவர்களுடைய கூற்றின்படி சட்டத்தின்படி தவறு அப்படின்னாக்கா, முருகன் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க இல்லையா, அந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, பள்ளி மாணவர்களை வைத்து கந்தசஷ்டி கவசம் சொல்ல வைப்போம். அப்போது இதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்னைக்கே மௌனமாக இருந்தீங்க. இது சட்டப்படி தப்பு, அன்றைக்கி உங்களுக்கு தெரியாதா? சேகர்பாபுக்கு தெரியாதா? மாசுக்கு தெரியாதா? ஏன் முதல்வருக்கு முதல்ல தெரியுமா தெரியாதா? அப்போது ஒட்டுமொத்த நபர்களும் நீங்கள் என்ன செய்றீங்கனாக்கா, உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக ஒரு விஷயத்தை நீங்கள் அரங்கேற்றுறீங்கன்னு சொல்லி நீங்கள் மாரிதாஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. அன்பில் மகேஷோடைய டிரைவர் சிலம்பரசன் என்ற நபர் வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு ஒரு பெண்ணை செஞ்சுருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த பெண்ணை மிரட்டி இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக அந்த பெண்ணுக்கு வந்து கருக்கலைப்பு மாத்திரை வாங்கி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் அந்த பெண்ணை வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரம் தாண்டிடுச்சு. முதல் ஆளாக ஓடி வந்து அன்பில் மகேஷ் யார் ஏரியில் அவன் சீன் போடுறன்ற மாதிரி ஒரு பேச்சு பேசினார்ல, அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தாலும் இந்த இதுக்கு ஏன் இன்னும் விளக்கம் கொடுக்கவே இல்லைன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல.
நம்பர் 1. ஏன்னா முதல்ல அவர் உங்கள் டிரைவர் தானா, டிரைவரா இல்லையா அப்படின்றது நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். அதை தாண்டி இப்படி ஒரு குற்ற சம்பவம் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. இவர் அன்பில் மகேஷ் சொல்கிறாரு 3 நாள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதை பார்த்து தமிழ்நாட்டில் இதுக்கு மேலே எங்கேயுமே பள்ளிகளில் இந்த மாதிரி எங்கேயுமே கல்லூரிகளில் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்காதுன்றாரு. இப்போது நாங்குநேரி சம்பவம் நடந்தப்போ அன்பில் மகேஷ் ஏன் முன்னாடி வந்து பேசலை? புதுக்கோட்டையில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு வந்து யூரின் பிடிச்சி குடிக்க வச்சப்போ வாட்டர் கேனில் ஊற்றி அப்போ ஏன் பேசலை? இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்சிசி வகுப்பில் வந்து என்சிசி சொல்லிட்டு ஒரு 8ஆம் வகுப்பு மாணவியை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்ச பொழுது அப்போயே வந்து பேசல. அப்போ சென்னை மட்டும்தான் உங்கள் ஏரியாவா, தமிழ்நாடு முழுக்க உங்கள் ஏரியா கிடையாதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. குறிப்பாக நீங்கள் பாருங்கள், இவருடைய நண்பர், இவர் நண்பருக்கு தான் இவர் வந்து ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார், உதயநிதி அவர்களுடைய நண்பர். அவர் வந்து இப்போது சென்னையில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நைட் கார் ரேஸ்னு நடத்துனாங்கல்ல, அது பேர் நைட் அப்படி பிரித்து படிக்கணும்ல சார். என்ன சார்? ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தானே சார் நைட்டு. ஃபஸ்ட்டு நைட்டு ரேஸ் கரெக்ட் அதானே? அப்படி தான் நானும் அதான் சார் சொல்கிறேன். ஃபஸ்ட் நைட் ரேஸ் தான் அவங்க போட்டிருந்தாங்க, நான் எதாவது போடாத சொல்லலை. ஃபஸ்ட் நைட் ரேஸ்னு ஒன்று நடத்துனாங்க இல்லையா, அதற்கு 200 கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணீங்க. அதில் 2 முரண் இருக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த காசு இருந்துச்சுனாக்கா பள்ளி மாணவ பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் வந்து எல்லா கிளாஸ் ரூம்லையும் சிசிடிவி போட்டிருக்கலாம், அந்த ஐபிஐடியை பேரண்ட்ஸ்ட்டை கொடுத்து கண்காணிச்சிருக்கலாம். 2வது, இங்கே ஆசிரியர்களை வந்து போதிய ஆசிரியர்கள் இல்லை, அவர்களுக்கு வந்து அவருடைய ஊதியம் கொடுப்பதற்கு காசு இல்லைன்னு சொல்லும்பொழுது இந்த காசை வந்து அதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம், அதையும் செய்யலை. சரி ரைட்டு. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம், அன்றைக்கி கார் ரேஸ் நடந்துச்சுல்ல சார், அன்றைக்கி என்ன தினம் தெரியுமா உங்களுக்கு? 1ஆம் தேதி அனிதாவை மறந்து போன தினம். அவங்க கார் ரேஸ், ஃபர்ஸ்ட் நைட் கார் ரேஸு அப்படின்னு சொல்லி உதயநிதி தலைமையில் நடத்தப்பட்ட தினம் அன்று அனிதாவின் நினைவு நாள். இத்தனை முறை இவர்கள் அனிதாவை தூக்கி அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். நல்லா பார்த்துங்க, நீட்டுக்கு கையெழுத்து வாங்குறேன், ஒழிக்க போகிறேன், அனிதா மரணத்துக்கு வந்து இவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து காலுக்கு பூ போட சொல்லி புது மாப்பிள்ளை மாதிரி வந்து உண்ணாவிரதம் நடத்தினது, அழுது சீன் போட்டது, நடித்தது, எல்லா விஷயமும் அரங்கேற்றது. இன்னும் சொல்ல போனால் நீட்டை ஒழிக்கக்கூடிய ரகசியங்களுக்கு தான் தெரியும், எங்கள் அப்பாட்ட சொல்லி ஒழிச்சிடுவேன் கிழிச்சிடுவேன் எல்லாம் சொல்லிட்டு அனிதாவுடைய நினைவு நாள் அன்று ஒரு பதிவு கூட உதயநிதி தரப்பில் போடப்படலை. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போது தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசு வந்து இந்த அனிதாவை வைத்து இவ்வளோ நாள் நாடகம் ஆடிட்டு, அன்னைக்கு நீங்கள் கார் ரேஸ் அன்னைக்கு மறந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் போயிருக்குனாக்கா, அன்றைக்கி அனிதா மறந்து விட்டு உங்கள் நினைவில் வந்து நின்றது யார், எதற்காக அந்த ரேஸ் நடத்துனீங்கன்றதை நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். அப்போது இவர்கள் தமிழ்நாட்டு மாணவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி மாறி மாறி விளையாடுறாங்கன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது இல்லையா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொய்யான வாக்குறுதி கொடுக்க வேண்டியது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மாணவ பிள்ளைகள் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அவங்கள வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறலோ அல்லது வந்து இந்த மாதிரி சமூக ரீதியாக சாதி ரீதியாக பிளவுகளோ இந்த மாதிரி நடக்கும் பொழுது அவர்கள் தாக்கப்படும் பொழுது அப்போல்லாம் பொங்காத அன்பில் மகேஷ் இப்போ புதுசாக ஒரு பொங்குறார் கொக்கோ கோலா மாதிரினாக்கா, அப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இவங்க வந்து எதை மறைப்பதற்காக நாடகம் ஆடுறாங்க. இவர் மாரிதாஸ் ஒரு குற்றம் வச்சுட்டார்ல, பொதுவெளியில் ரொம்ப அப்பட்டமாக வச்சிட்டார்ல, இது வந்து எல்லா ஊடகத்திலும் பரவிடுச்சு, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் விமர்சிச்சிட்டாங்க, எல்லா ஐடிவிங்க எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஏன் அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கவே இல்லை? அப்போது இது உள்ளபடி இப்போ மாரிதாஸ் சொல்வது போல் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இல்லையா? அப்போது அது மாரிதாஸ் ஒரு 3 குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, அது மட்டும் சொல்லலை. திருச்சியில் வந்து பெண்கள் விடுதியில் ஒருத்தர் உள்ளே புகுந்து தகாத முறையில் நடந்து கொண்டது, அடுத்தடுத்து வந்து இந்த திருச்சியில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவமும் சரி, பள்ளி கல்வித்துறையில் நடக்கக்கூடிய சம்பவம் சரி, இது மாதிரி அரங்கேறிக்கிட்டே இருக்குன்னு அதுக்கு அமைதியாக இருக்கிறாங்கன்ட்டு. இவர்கள் சாதிய பாகுபாடை பற்றி பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? கலைஞர் கருணாநிதி ஏன் மஞ்சள் துண்டு போட்டாருன்றது சரி விடுங்க, அதை அவங்க சௌரியம் போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இவர் பள்ளிக்கல்வித்துறை இவர் கையில் ஒரு கயிறு கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு இது சாதிய கயிறுன்னு சொல்லி இப்போ குறியீட்டெலாம் காமிச்சிட்டு இருக்காங்கல்ல. இப்போ உதயநிதி போட்டாக்கா யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. நீங்கள் இந்த துறையில் இருக்கிறீங்கன்னும் பொழுது நீங்கள் அதுக்கேற்ற ஒரு முன்மாதிரியாக விளங்கணும்னும் பொழுது நீங்கள் அதையும் செய்யலை. அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முரணையே வந்து இங்கே வந்து கலையாமல் நீங்கள் வந்து புதுசாக, அதாவது இந்த ஆசிரியரை வந்து மாற்றுத்திறனாளி ஆசிரியர் எப்படி பேச போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நீங்கள் கொந்தளிச்சிங்க. கொந்தளிக்க வேண்டியது தான், இல்லைன்னு யாருமே சொல்லலை. நீங்கள் அவருக்காக கொந்தளிச்சிங்க, ரைட்டு. அவரை வந்து பயங்கரமாக கட்டி அணித்து மாலை போட்டு ஷால் போட்டு கௌரவிக்கிற மாதிரி செஞ்சீங்களே. அன்பில் மகேஷ் செஞ்ச இன்னொரு வேலையை நான் சொல்லுவா, ஒரு பொதுக்கூட்டம், ஒரு புது நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த நிகழ்ச்சியில் அன்பில் மகேஷ் பங்கு பெறுறாரு. ஒரு பெண் ஆசிரியை மடிப்பிச்சை கேட்டாங்க, கீழே நின்று மடிப்பிச்சை கேட்டாங்க. ஐயா, எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், படித்து முடிச்சுட்டு எங்களுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை, எங்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யுங்கன்னு மடிப்பிச்சை கேட்டப்போ, சார் இங்கே தான் சார்
எந்திரிச்சு நின்று அவங்கள்ட்ட பேசலாம். எந்திரிச்சு கூட நிற்காம மாமன்னன் மாதிரி இவருங்க உட்காந்துக்கிட்டு ரொம்ப எகத்தாளமான ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட அப்படின்னு ஒரு செய்கை மட்டும் செஞ்சு அவங்கள அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை பார்த்தாங்களே தவிர, உங்கள் ஆட்சி காலத்தில் வந்து சாராயம் ஒரு பக்கம் ஓடுது, மெத்து ஒரு பக்கம் ஓடுது, சாதிய படுகொலை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிற பொழுது இதெல்லாம் கடந்து மாணவ பிள்ளைகள் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அந்த மாணவ பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு உங்கள் லட்சணம் புரியுதா? எந்திரிச்சு போய் அவங்கள்ட்ட என்னமா பிரச்சனை, சரிம்மா நான் பேச சொல்கிறேன்னு ஒரு ஆறுதல் சொல்வதற்கு கூட உங்களுக்கு வக்கற்று போய் உட்காந்துட்டு, இன்றைக்கி இந்த ஆசிரியர் பயங்கரமாக வந்து அப்படியே இதாகிட்டார் அதாகிட்டார்னு சொல்லி நீங்கள் மாலை போட்டு நாடகம் ஆடுறீங்க இல்லையா? ஒரு ஆள் குறுக்க மறுக்க ஓடுறான்னு வச்சுங்களேன் கண்ணாப்புனான்னு, அப்போவே நீங்கள் வந்து டவுட் பண்ணணும். ஏன்டா சம்மந்தம் இல்லாமல் சொல்லுவாங்கல்ல, எலி காயுதுன்னா என்னது, எள்ளு காயுது எலிப்புளுக்கு எதுக்குடா காயுதுன்ற மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய எல்லாமே இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது தமிழ்நாட்டுடைய மண் சார்ந்து நிலம் சார்ந்து எதையுமே கவலைப்படாத இவர்கள் துரித நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றீங்க, கேட்டுங்களா? சரி, இப்போ சாதிய பாகுபாடு அவர் பேசுனது முன்ஜென்மத்தை பற்றி பேசிட்டாரு அப்படின்னாக்கா, உங்கள் அமைச்சர் இப்போ முன்ஜென்மத்தை வச்சு பேசியிருக்காருல்ல, அமைச்சர் காந்தி அவர்கள் வந்து பேசின ஒரு வீடியோ தான் தற்போது சம வாய்ப்பாக போயிட்டு இருக்குது. ஆனால் யார் முன்னாடி பேசினார் அதுதான் விஷயம். நீங்கள் முன்னாடி பேசுனதெல்லாம் முக்கியம் இல்லை, யார் முன்னாடி பேசினாரு? மாணவ பிள்ளைகள் முன்னாடி, அதுவும் அரசாங்க பள்ளி மாணவ பிள்ளைகள் முன்னாடி தான் உட்காந்து பேசுகிறாரு. என்ன சார் சொல்லியிருந்தாரு சொல்லுங்கள். அதாவது பெண் குழந்தை பிறக்குதுன்னா அது நம்ம செஞ்ச அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாரு, ஆண் குழந்தை பிறகுதுன்னா முன் ஜென்மத்தில் நம்ம செய்த பாவம் அப்படின்னு சொல்றாரு. இப்போது இது மூட நம்பிக்கையான பேச்சு தானே? உங்களுடைய கூற்றின்படி இதுவும் வந்து ஆர்டிகல் 28/1 படி தவறு. அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு முன்னாடி நீ முன் ஜென்மமோ பின் ஜென்மோன்னு பேசி வச்சிருக்க, அந்த ஆள் பேசுனது தப்புனா நீங்கள் பேசுனது தப்பு தானே? இப்போது மகாவிஷ்ணுவை கைது செஞ்சுட்டீங்க, காந்தி எப்போ கைது செய்வீங்க? நடவடிக்கைனா கரெக்டாக இருக்கணும், 2 பேருக்கும், கரெக்டுங்களா? மகாவிஷ்ணு பள்ளி மாணவர்களுக்கு முன்னாடி பேசுனது தவறு, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, தீவிரவாதி போல் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கனாக்கா, எம்ஆர் காந்தி பேசுனதும் தவறு தானே? முன் ஜென்மம் செஞ்ச பாவம் தான் வந்து இப்போ ஆம்பளை பிள்ளையாக பிறக்குதுனாக்கா யாரை சொல்ல வர்றாரு? யாருக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை இருக்குது? ஸ்டாலின் அவங்களுக்கு இருக்குது. ஸ்டாலினே கலைஞருக்கு ஆம்பளை பிள்ளை தானுங்க, புரியுதுங்களா? ஸோ இது எவ்வளோ முரணான முட்டாள்தனமான விஷயத்த பேசியிருக்காரு. அப்போது இப்போ அன்பில் மேகை சொல்லுங்கள், நீ உன் டிரைவருக்கு விளக்க சொல்கிறீங்க, இந்த விஷயம் பெருசாகிடுச்சு, காவல்துறை பார்த்துப்பாங்க, இனிமேட்டு வந்து நாங்கள் அதெல்லாம் கண்காணிச்சிக்கிறோன்றது ஒரு புறம் இருக்கட்டும், நீங்கள் உங்கள் டிரைவராக இல்லையா அதை மட்டும் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், மிச்சப்படி சட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம். ஆனால் காந்தி பேசியிருக்காருல்ல, இப்போ மகாவிஷ்ணுவை கைது செஞ்சுட்டீங்க, காந்தியை எப்போ கைது செய்வீங்க? காந்தியை கைது செய்ய சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு பரிசீலனை செய்வாரா? செய்யணும். அப்போ தான் நீங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ரிசைன் அன்பில் மேகன் ஹேஷ்டாக் போட்டான்ல, பேசாமல் ரிசைன் வந்துட்டு போயிருங்க. நீங்கள் காந்தி எதிர்க்க முடியல சார், உங்கள் மாவட்டத்தில் உங்களால் நேருவை எதிர்க்க முடியல, இந்த காந்தி நேருவெலாம் உங்களால் எதிர்க்க முடியாது, ஆனால் பேரை பாருங்களேன், ஐயோ நாட்டோடைய நம்மளோட சாபக்கேடு. காந்தியின் பேர் வச்சுட்டு இவர் எப்படி பேசுகிறாரு, நேருன்னு பேர் வச்சுட்டு இப்போ ஒரு ஆள் பேசியிருக்காருல்ல, பார்த்தீங்களா? அது என்ன பேச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒருமையில் பேசியிருந்தார் சார் சமீபத்தில். ஆனால் வந்துட்டு நான் பேசலை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. இப்போது ஒரு நேர்காணலில் ஒரு ஊடகத்தில் பேசும்பொழுது கேள்வி எழுப்புகிறாங்க, நீங்கள் வந்து ஆளுநர் தமிழிசை குறித்து ஒருமையில் பேசியிருக்கிறீங்க, அதாவது நடிகர் விஜய்க்கு வந்து மாநாட்டுக்கு நீங்கள் இடைஞ்சல் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது, நீங்கள் அவங்கள ஒருமையில் பேசிட்டீங்கன்னா, நான் அப்படிலாம் பேசவே இல்லைம்மா, இல்லை அப்படி தாங்க தெரியுது, முதல்ல விஜய் குறித்து என்கிட்ட தமிழிசை குறித்த கேள்வி என்கிட்ட கேட்கலன்ட்டாரு. அப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாங்கிறாரு. ஏன்னா நம்ம ரெண்டையுமே மக்களுக்கு போட்டு காட்டணும்னு வச்சுங்களேன், இவங்களுடைய நாடகம் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். ஏன்னா சும்மா நம்மளை போட்டு மக்களை வந்து இவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கனாக்கா, நீங்கள் கேளுங்க. ஒரு பிரஸ் மீட்ல கேட்கும்போது டாக்டர் தமிழிசை சொன்னதை குறிப்பிடும்போது நீங்க வந்து உரிமையில பதில் சொல்லிட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் நான் எங்கேயாவது சொன்னதை காமிக்க சொல்லுங்க. நான் அந்த அம்மாங்கிட்டே நேரா கூப்பிட்டு பேசினேன், அம்மா நான் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசலாமா அப்படின்னு அந்த அம்மாங்கிட்டே சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, நான் தங்கச்சி நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அது வேணும்னே திருச்சி போட்டிருக்காங்க. நான் உடனே இது கேள்விப்பட்டோன்னு அந்த அம்மாண்டே பேசினேன். ஓஹோ, சொன்ன மாதிரி தான் கேக்குது அந்த ஆடியோல. அது தப்பான ஆடியோ இல்ல, அது வேற ஏதோ வேற ஏதோ இருக்கு. அவங்களெல்லாம் கேட்கணும், அந்த கேள்வியே என்கிட்ட கேட்கல, அவங்கள பத்தியே என்கிட்ட கேட்கலாமா, ஏமா அதை போய் பேசிட்டு அந்த கேள்வியை என்கிட்ட கேட்கலாமா? ஏன்னா இப்ப கேளுங்க, அவர் அங்க நடந்த விஷயத்தை கேளுங்க. ஏன்னா இந்த கட்சியில தலைவர் தான் முடிவு எடுக்கணும். நாங்களாம் செயலாளர், நீங்க விஜயோட மாநாட்டுக்கு வந்து அனுமதி கொடுக்கல, அது நிறைய கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்லி முன்னாள் ஆளுநர் தமிழிசை கூட வந்து அவங்க கருத்து தெரிவிச்சு. அவளை கேளுங்க, என்ன கேக்குறீங்க, ஏங்க என்ன கேக்குறீங்க, நீங்க சொன்ன மாதிரி அவளை கேளுங்க, என்ன கேட்குறீங்க? இப்போ என்ன சொன்னார், அப்படிப்பட்ட கேள்வியை என்கிட்ட கேட்கல, நான் தமிழிசைக்கு உடனே ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அண்ணன் தங்கச்சி கதை எப்படி ஓட்டுறாங்க தெரியுது அவங்களுக்கு. ஸோ காந்தின் பேரை வச்சாலாம் நேர்மையாக இருப்பார், நேருன்னு பேர் வச்சாலாம் நேர்மையாக இருப்பார், நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்றதுக்கு திமுக ஒரு மிகப்பெரிய சான்றாக விளங்குது. இப்போ இதுதான் இவங்க லட்சணம். இப்போ நீங்கள் நேர் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லையான்றதை நீ தமிழிசை தான் பார்த்துக்கணும், பிஜேபி பார்த்துக்கணும். ஆனால்
தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எம்ஆர் காந்தி மீது எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க, அவரை எப்போ கைது செய்ய சொல்லி நீங்கள் வலியுறுத்துவீங்கன்னு சொல்லி தைரியமாக வெளிப்படையாக பேசணும். சார் இப்போ தயநிதி மாறன் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு சார். அறிவியல் பூர்வமாக வளர்ந்து இருக்கும் இந்த நிலையில வந்துட்டு மூட நம்பிக்கை வந்துட்டு வளர்த்து செயல்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அது பெரியார மேற்கோள் காட்டிருக்காரு சார். ஓ, எது மூட நம்பிக்கைன்னு சொல்றாரு? மகாவிஷ்ணு பேசினது. ஆமா சார், மூட நம்பிக்கை. சரி, ஓகே. அதாவது பெரியாரின் வழி வந்த பிள்ளைகள் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. சரி, ஓகே. இப்போ அதுக்கு நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். இதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள். ஒரு அரசு நிகழ்வுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நலத்திட்ட உதவிக்காக உதயநிதி வந்து கலந்து கொள்ள போகிறாரு. அப்போ எம்பியும் கலந்து கொள்கிறாங்க. அங்கே என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு தயநிதி மாறன் அவரே பதில் சொல்லுங்கள். இந்த காணொலியை உதயநிதி சுவாகா, திராவிட மாடல் சுவாகா. சரி, இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க பெரியாரின் பிள்ளைகள்? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இவங்களுக்கு வந்தால் மட்டும்தாங்க எல்லாமே வந்து ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அரசு நிகழ்ச்சிகளில் முதல்ல வந்து ஒரு மத சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வது தவறு. அதை நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, பகுத்தறிவு, சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு பயங்கரமாக பேசுகிறீங்க, நீங்கள் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. சரி, ஓகே. இவ்வளோ சொல்லிட்டு நீங்கள் ஏன் முருகருக்கு மாநாடுக்கு வந்து நீங்கள் முருகருக்கு தனியாக மாநாடு எடுத்தீங்க? நாங்கள் எல்லா மதத்துக்குமானவர்கள், கரெக்டுங்களா? சரி, சந்தோஷம், உள்ளபடி வரவேற்கிறோம். நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு முதலமைச்சர் என்பவர் வந்து எல்லா மதத்துக்கான நபராகத்தான் இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட நபருக்காக இருக்கக்கூடாது. அப்போது எல்லா மதத்தையும் அரவணைச்சு போங்க. சரி, இந்த முறை தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வீங்களா? கேள்வி இருக்குது. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஓணத்துக்கு மலையாளத்தில் வாழ்த்து சொன்னீங்க. வாழ்த்து சொல்ல வேண்டிய ஆளே அமைதியாக இருந்தார், கரெக்டுங்களா? நீங்கள் வாழ்த்து சொன்னீங்க. அப்போது இந்த முறை தீபாவளிக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுவீங்களான்றதை வெளிப்படையாக சொல்லுங்கள். உங்களால் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் அரங்கேற்றக்கூடிய நாடகம் என்பது எப்படி இருக்குனாக்கா ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ எதற்காக முதலமைச்சர் வந்து போயிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது முதலீட்டை ஈர்ப்பதற்கு, கரெக்டுங்களா? ஏற்கனவே துபாய் போனார், முதலீட்டு இருக்க. ஸ்பெயினுக்கு போனார், முதலீட்டு இருக்க. பல ஆயிரம் கோடி வந்து எங்களுக்கு வந்து முதலீடாக உள்ளே வந்துன்னு சொன்னாங்க. பல ஆயிரம் கோடி உங்களுக்கு முதலீடாக உள்ளே வந்தது அப்படின்னாக்கா எதற்காக பாலின் விலை, பத்திரப்பதிவு விலை, வீட்டு வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வுன்னு ஏற்றுறீங்க? அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, பல ஆயிரம் கோடி அரசாங்கத்திற்கு வருவாயாக உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்திருக்குனாக்கா மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை குறையணுமே தவிர கூடக்கூடாது. அப்போ பல ஆயிரம் கோடி வருதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ ஆனால் இங்கே மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை வந்து அதிகப்படுத்தி கொண்டே போகுதுனாக்கா இந்த முட்டாள்தனமான முரண் இருக்குல்ல. இப்போ இது எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கா நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அப்போ தான் உள்ளபடி நீங்கள் உருட்டு செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டா இல்லை உண்மையான விஷயமானது மக்களுக்கு புரிய வரும். தினந்தோறும் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி விரிவாக்கம் செய்யறதுக்கான ஒப்பந்தமும் நடைபெற்றுச்சுன்னு சொல்றாங்க. அறிவிப்புன்றது டெய்லி வந்துட்டு தானே சார் இருக்கு. அதுக்கு முதலீடு இருக்க தானே அங்கே போயிருக்காரு, வேற எந்த பர்சனலாக கிடையாது இல்லை சார். முதலீடு இருக்க போனாரா இல்லையான்றது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் முதலீடு வந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க, 2 வாட்டி ஈர்த்துட்டோன்னு சொன்னீங்களா? 2 வாட்டி ஈர்த்தது எத்தனை ஆயிரம் கோடின்றதை விளக்கம் கொடுங்க. உதயநிதி அவர்களும் கார் ரேஸ் நடத்தினா பல ஆயிரம் கோடி வரும்னு சொல்லியிருக்கீங்களே, அதுக்கான விலை அறிக்கையும் கொடுங்க. எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ வருதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு மது ஒழிப்புக்கான, போதைப் பொருள் ஒழிப்புக்கான மாநாடு வந்துட்டு நடத்துறதா இருக்காரு சார். அக்டோபர் 2ஆம் தேதி. அதற்காக அதிமுகக்கெல்லாம் அழைப்பு எடுத்ததா சொன்னாங்க. இது ஒரு பக்கம் கூட்டணிக்கான அடித்தளம் அப்படின்லாம் பேசப்படுகிறது. இப்போ திருமாவளவன் அப்படி பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம்லாம் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் எதற்காக அந்த மாநாடு நடத்த போகிறாரா? போதை ஒழிப்பு சார், மது அண்டு போதை ஒழிப்பு. எங்கே நடத்த போகிறாரா? கள்ளக்குறிச்சியில். எங்கே நடத்தணும்? ஆக்சுவலாக இங்கே சென்னையில் அறிவாலயத்துக்கு முன்னாடி நடத்தணும், இல்லை கோட்டைக்கு முன்னாடி நடத்தணும். இல்லை, கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அங்கே ஒரு முன்மாதிரியாக நடத்துகிறாங்க சார். கள்ளக்குறிச்சி நீங்கள் நடத்தினால எந்த விஷயம் மாறாது சார். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர்களுடைய கவனத்திற்கு போகணும்னா நீங்கள் கள்ளக்குறிச்சியில் உட்காந்து செஞ்சீங்கன்னாக்கா அது எடுபடாது. நீங்கள் சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அதற்கு வெளியில் நீங்கள் வந்து அனுமதி பெற்று நீங்கள் முறையாக எல்லா கட்சியும் வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணினா தான் இது வந்து தேசிய செய்தியாகும். ஏதோ ஒரு ஊரில் நடத்துறது சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டமாக அதை கடத்தி கொண்டு போயிடுவாங்க. திமுக என்ன செய்யணும்னா அந்த நிகழ்ச்சி நடக்கும்பொழுது இங்கே என்ன பண்ணுவாங்க, பெருசாக நடத்த போகிறாங்கன்னு பிளான் பண்ணியாச்சா, அன்றைக்கி இங்கே வந்து சட்டமன்றத்தில் வந்து மாற்றம் ஏற்படும்னு வாங்க. ஏற்கனவே விஜய் வந்து கொடி அனௌன்ஸ் பண்ணுற அன்றைக்கி அப்படி தான் ஒரு வேலையை காமிச்சாங்க, அமைச்சரவை மாற்றம்ட்டு. அதே மாதிரி இங்கே அமைச்சரவை மாற்றம், இந்த அமைச்சர் கைது, அந்த அமைச்சர் இதாச்சு அதாச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸ் போட்டு அதை கடத்திடுவாங்க. அப்போ உள்ளபடி இது கவனம் ஈர்க்கணும். உங்களுக்கு உள்ளபடி அக்கறை இருக்குனாக்கா இந்த போதை கலாச்சாரம் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் திருமாவளவன் நினைவு தெரிந்த நாளிலிருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்க முடியல. அப்போ நீங்கள் நடத்துகிற ஒரு மாநாண்டான ஒழிஞ்சிருன்னு நினச்சிங்கனாக்கா சாத்தியம் கிடையாது. அப்போ உண்மையில எது சாத்தியப்படுத்தணுனாக்கா அரசாங்கத்திற்கு, ஆளுகின்ற அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணுனாக்கா நீங்கள்
அறிவாலயத்துக்கு முன்னாடி நடத்துங்க. அப்படி இல்லையா, அறிவாலயம்ன்றது ஒரு கட்சினாக்கா அதை விட்டுட்டு நீங்கள் இந்த பக்கம் வாங்க, கோட்டைக்கு முன்னாடி அனுமதி பெற்று எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கண்டன அழுத்தத்தை கொடுத்துட்டு, நீங்கள் இந்த மதுவை பூர்ணமாக ஒழிக்காவிட்டால் நாங்கள் உங்கள் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம்னு சொல்லுங்கள். ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல, கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்காக தானே போராட போகிறீங்க. அவர் சொல்கிறது அதானே, மக்களுக்காக நீங்கள் போராடுறீங்கனாக்கா திமுகவுடைய கூட்டணியை நான் முறித்து கொள்வேன், நீங்கள் வந்து இது நடைமுறைப்படுத்தாட்டின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அட்லீஸ்ட் உங்களுக்கு பூர்ண மதுவிலக்கு செய்ய முடியலையா? கேரளாவில் முறைப்படி ஒரு ஐடி கார்டு காமிச்சிங்கனாக்கா, ஆதாரம் ஏதோ ஐடி ப்ரூஃப் வச்சு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சரக்கு கொடுப்போம்னு சொல்லி ஒரு கட்டளை இருக்குது. அதே போல் இங்கேயும் இப்படி கொண்டு வாங்கன்றேன். கொண்டு வந்துட்டு முதல்ல இந்த மாணவ பிள்ளைகள் கையில் இந்த டேப்லெட்ன்ற விஷயம் வந்து போதை மாத்திரைகள் வந்து ஈஸியாக கிடைக்குதுல்ல. இதில் குறிப்பாக அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சான்ல சிலம்பரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து அன்பில் மகேஷோட டிரைவர் சொல்லி விளக்கம் வரல சார். நம்ம அதுக்கு முன்னாடியே சொல்ல முடியாது இல்லை சார். என்ன விளக்கம் இல்லை? அதாவது இப்போ மாரிதாஸ் சார் ஒரு சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அது போல ஐடிவில நிறைய இணையதளத்திலையும் பேச அது தேவையில்லை. பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியிருக்கு, அந்த காணொலி இருக்குல்ல, அந்த காணொலி போதும்ல. அந்த பெண் சொன்ன வார்த்தையை வச்சு தான் நம்ம பேசணுமே தவிர மாரிதாஸ் சொன்னதில்லை. அந்த பெண் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, அன்பில் மகேஷ் பேசியிருப்பாரா சார்? ஏன்னா தன் துறையில வந்து நீ கை வச்சிருக்க, அவனுக்கு சும்மா விட மாட்டான் அப்படின்னு தான் சொல்லி ஆக்ரோஷமா பேசுறாரு. யார ஆசிரியர் மீது இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. தன் துறைன்றது இது கிடையாதுங்க. ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அது சொன்னது வந்து அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியிருக்காங்க. அந்த செய்தியை வெளியிட்டது மாரிதாஸ் அவர்கள். அதில் அந்த பெண் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அந்த மாத்திரை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க, கருக்கலைப்பு மாத்திரைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதற்கு யார் தெரியுமா பதில் சொன்னோம்? மாசு தான் பதில் சொல்லணும். ஏன்னா கருக்கலைக்கக்கூடிய மாத்திரை என்பது எப்படி இயல்பாக ஒருத்தன் சாமானியத்தை ஒரு கையில் கிடைக்குது? நீங்கள் அந்த கருக்கலைப்புன்றது எவ்வளோ பெரிய ப்ரொசீஜர்னு தெரியும். அது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி நர்ஸு போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளினிக்கில் அங்கே இருக்கக்கூடிய மெடிசின்லேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது எப்படி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இவங்க கையில் கிடைக்கும்? ஏன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து கருக்கலைப்பு மாத்திரை போட்டு செய்யக்கூடிய வேலையாது. அது வந்து எவ்வளோ பெரிய உயிருக்கு ஆபத்தான விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. அப்போது நேற்று குரோம்பேட்டையில் ஒரு காதலர் ஜோடிகள் பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. அவன் வந்து போதை மாத்திரை விற்றுருக்கான்ட்டு. அது என்ன மாத்திரைன்னு பார்த்தா ஃபுல்லாக பெயின் கில்லர்ஸு, ஃபுல்லாக வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டதை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறான். கூட கஞ்சாவும் விற்றுருக்கிறான். அப்போ தமிழ்நாடு முழுக்க எப்படி ரொம்ப எளிய வகையில் மாத்திரைகள் இவர்கள் கையில் சென்றடையுது. அப்போ இதற்கான வரைமுறை வந்து எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குன்றதை மாசு விளக்கம் சொல்லணும். அப்போ அரசாங்கம் இந்த ஆட்சியில் உட்காந்துருக்கக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய துறையை ஒழுங்காக நிர்வகிக்கக்கூடிய திறமை இல்லாமல் இது ஒரு பக்கம். இப்போ நேரு மறுபடியும் பேசி வச்சுருக்கிறாரு, 20 சென்டிமீட்டர் மழை வந்தால் கூட தாங்கும், எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டோம், 1000 மோட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ட்டு. அவருடைய செய்தியை பார்த்த உடனே நான் வந்து வாடகை வண்டிக்கு சொல்லி வச்சிட்டேன், இப்போ எப்போ வேணாலும் மழை வரும்னு சொல்கிறோம், நம்ம வீடை காலி பண்ணிட்டு போயிட்டு அப்புறமேட்டு வந்துக்கலான்ட்டு. ஏன்னா இவர்கள் சொல்வதை நம்பி நம்ம எதையுமே வந்து ஒரு முழுசாக இங்கே எதையுமே செயல்படுத்த முடியாதுன்றது நம்ம தெளிவாக தெரியுது. இன்னும் அந்த கூவத்துக்கு எங்கள் சிதம்பரம் தான் கேட்டிருக்காரு, கார்த்திக் சிதம்பரம் தான் கேட்டிருக்காப்புல, வெள்ளரிக்கை கேட்டிருக்காப்புல. கூவத்துக்கு வருஷம் வருஷம் நிதி ஒதுக்குறீங்க, என்ன தான் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னாக்கா, வெள்ளரிக்கை கொடுங்கனாக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து முதலமைச்சர் வெளியூரில் இருக்கார், நானாக கொடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, இது இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 வருஷமாக இருக்கிற பிரச்சனை. இது வந்து இது உடனடியாக ஒரே நாளில் சரி பண்ண முடியாது. 40 வருஷமாக யார் ஆட்சி செய்கிறா? காந்தி வந்து ஆட்சி செஞ்சார் சார். உங்கள் வீட்டில் இருந்து வெளியில் தண்ணி வந்து அந்த வெளியில் போதில் ட்ரைனேஜ் கனெக்ஷன், அதில் வெளியில் விடுற வரைக்கும் தான் உங்களுடைய வேலை. ஒவ்வொருத்தரும் வீட்டிலேருந்து நேராக இங்கே வந்து கூவத்துக்கு வரைக்கும் பைப் லைனாக போட்டிருக்கான். அப்போ அரசாங்கம் தானே தடுக்கணும். அதை தடுக்க துப்பு இல்லாமல் வந்து இப்படி ஒரு அப்போ வந்து கூவத்தை வச்சு உங்களால் வந்து காசை ஒதுக்குறீங்க, நிதி ஒதுக்குறீங்க. ஏற்கனவே உங்கள் கட்சியில் இருக்கிற நிதி பத்தலை தானே. அவன் குடும்பத்தில் ஏற்பட நிதி இருக்குல்ல சார். சரி பார்ப்போம் சார். இப்போ கார்த்திக் சிதம்பரம் வந்து வெள்ளரிக்கை கேட்டு தான் சொன்னீங்க, அது கூட்டணி தர்மத்தை மீறி செயல்பட்டாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி சார்? ஏன்னா ஒரு எதிர்ப்புன்றது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்துச்சு, நாங்கள் வந்துட்டு ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மாநில தலைவர் அவர்கள் உடனே விளக்கம் கொடுக்குறாரு. தர்மம்ன்ற வார்த்தை தப்பாக கற்பித்து வச்சுருக்காங்க திமுக. தர்மம்னா என்ன சார்? அறம் சார்ந்து நேர்மையாக நடந்துக்கிறது தான் தர்மம். அதன்படி அவர் கேட்டது மக்களுக்காக கேட்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் கொடுத்த விளக்கம் உங்கள் மீது இருக்கக்கூடிய களங்கத்தை துடைக்க தான் கேட்குறேன், நீங்கள் வந்து பணத்தை கொள்ளடிக்கலன்னு வெளிப்படையாக நீங்கள் காட்டுங்கன்னு தான் கேட்குறாரு. இது எப்படி வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி தர்மத்தை மீறினதாகும்? அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் தர்மன்ற வார்த்தையை தப்பாக கற்பித்து வைக்கிறது, அதெல்லாம் நீங்கள் கடந்து போவோம். சார் இப்போ கலைஞர் பவள விழான்னு சொல்லிட்டு ஒரு விழா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க திமுக சார்பாக செப்டம்பர் 21. பவள விழாவா? பவள விழா. அதில் வந்துட்டு கலைஞர் விருது, அண்ணா விருது, பெரியார் விருது போன்ற விருதுகளுக்கான பேர்லாம் வந்திருக்கு சார். இப்போ சமீபத்தில் ஸ்டாலின் விருது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? வா, செமையா இருக்குது. ஸ்டாலின் அவர்களுடைய பேரில் விருதா? அப்படியா? யார் கொடுக்க போகிறாங்களா? தஞ்சாவூரை சேர்ந்த SS பழனிமாணிக்கம், முன்னாள் எம்பியாக இருந்திருக்காரு திமுக. சரி, அவருக்கு ஸ்டாலின் விருதா? ஸ்டாலின் விருது எதுக்காக? அதுதான் தெரியல சார், வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக டெட்ரா பேக் அறிமுகப்படுத்த போகிறோம்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு, அதுக்காகவா?
இல்லை எதுக்கு எனக்கு இல்ல புரியல. அவருக்கும் பழனி மாணிக் அவருக்கு என்ன சம்பந்தம் சார்? இல்லை அதுதான் நானும் கேட்குறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றிட்டுன்னு போய் சொல்லியிருக்கிறாரு. பழனி மாணிக்கம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவர் ரொம்ப நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு நபர். அவருக்கு ஸ்டாலினுடைய பேரில் விருது கொடுக்கறதுன்றது எதற்காக கொடுக்குறீங்க? ஸ்டாலின் என்ன சாதனை படைத்தது மேற்கோள் காட்டி கொடுக்குறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வந்து ஒவ்வொரு தலைவர்களும் இத்தனை ஆண்டு காலம் இந்த விஷயம் செஞ்சுருக்காங்கன்னு மேற்கோள் காட்டி கொடுக்கப்படும். ஸ்டாலின் அவர்கள் என்ன சாதனை செய்தார், எதை மேற்கோள் காட்டி ஸ்டாலின் விருது கொடுக்குறீங்கன்னு விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் இல்லையா? இல்லாட்டி எங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா இப்போ கலைஞருடைய புகைப்படம் தாங்கிய நாணயத்தையே வந்து 10,000 ரூபாய்க்கு விலை வச்சு விற்றுருக்காரு. ஸோ அந்த அறிவு நுட்பத்திற்காகவா எதுக்கு நமக்கு புரியல, விளக்கம் மாட்டோம், அப்புறம் பேசிக்கலாம். இல்ல அது போல கலைஞர் விருது வந்துட்டு ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய திமுக எம்பி அவர்களுக்கு ஐயோ, கலைஞரோட பேரில் வரக்கூடிய விருது ஜெகத் ரட்சகன் திமுக எம்பி 1209 கோடி வரி ஏய்ப்பு செஞ்ச நபர், பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்ச நபர். இன்னும் சொல்ல போனால் இப்போ 900 கோடி ஃபைன் போட்டிருக்காங்களா அவருக்கு, வரி கட்டலை ஏமாத்திருக்கிறாரு அப்படின்ட்டு. சரி, ஓகே, அவருக்கு கலைஞர் விருதா? புரிஞ்சவன் புரிஞ்சிக்க, புரிஞ்சாதவன் புரியாதவன் தெரிஞ்சுட்டு கேட்டுக்க, அவ்வளோதான். ஓகே சார். ஸோ அதே போல் பெண்களுக்கு அந்த மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படுகிறதுனால அமைச்சர் வேலு பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் வந்துட்டு இது வந்துட்டு சீதனம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? சீதனமா? என்ன சீதனம்? 1000ன்றது அவங்களுக்கான சீதனம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. தாய்மாமா சீதனமா இல்லை என்ன சீதனமா? அது புரியல எனக்கு. என்ன சீதனமா அது? அது அந்த உரிமை தொகைன்றது ஒரு சீதனமா நாங்கள் கொடுக்கணும். உங்கள் கை காசுலேருந்து கொடுத்தீங்களா கேட்குறேன். இப்போ விஜய் அவர்கள் மாணவ பிள்ளைகளுக்கு வந்து தான் உழைச்ச சொந்த காசுலேருந்து கொடுத்தாரு. நாங்கள் கட்டுற வரி பணத்துலேருந்து என் காசை எடுத்து எனக்கு கொடுக்குறது எப்படி சீதனமாக இருக்கும்? சீதனன்றது உங்கள் கை காசுலேருந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது அறிவுக்கும் இவர்களுக்கும் எந்த அளவுக்கு வந்து இப்போ எப்படி இவங்கெல்லாம் பகுத்தறிவாளர்கள்னு சொல்கிறாங்க, பெரியாரின் பிள்ளைகள் சொல்கிறாங்க, என்ன சித்தாந்தம் பேசுகிறாங்க, எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. சுத்தமாக மழுங்கடித்து போன மண்டைகளாக சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்ப்போம். இல்லை, பெண்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு தாய் வீட்டு சேதனம் அப்படின்னு தான் சொல்லி பேசியிருக்காரு. தாய் வீட்டு சேதனம். அப்போ அந்த ஒயின் ஷாப்லேருந்து சரக்கு கொடுக்குறது இல்லை கூட. இப்போ நீங்கள் அந்த பெண்கள் கல்யாணம் முடிச்சிருக்க எல்லாத்துக்கும் வந்து அங்கே தானே போய் வாங்குறாங்க. அது எதோட சீதனம்? டெட்ரா பேக் கொடுக்குறீங்க, அது எதோட சீதனம்? உண்டை சட்டம் போட்டியில் எதோட சீதனம்? சொல்லுங்கள். மின்சார கட்டணம் உயர்த்தினீங்களா, அது என்ன சீதனம்? பால் விலை உயர்த்தினீங்களா, என்ன சீதனம்? இந்த ஓட்ட பேருந்து கொடுத்துட்டு வந்து அதுக்கு வந்து எஸ்சி ஓசின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்களா, அது என்ன சீதனம்? அப்போ உங்களுடைய இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இது தாய் வீட்டு சீதனம்னா இப்போ தாய் மாமே மச்சான்லாம் தான் எஸ்சி ஓசின்னு பேசுகிறதா? அம்மாக்காயிரம் பொண்ணுக்காயிரம் பவுட்ரு போட்டுக்க பளபளன்னு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் சீதனமா? இது சீதனமா அது சீதனமா எனக்கு புரியல. அதாவது பேச தெரிஞ்சு பேசுகிறாங்களா? இந்த மனுஷன் புக் எழுதிப்பா, நீங்கள் நம்புறீங்களா? எனக்கு என்னமோ சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க. இருக்கலாம்ல சார். என்ன புத்தகம்? அந்த இப்போ சமீபத்தில் அவர் தலைமையில் வெளியிட்டு இருந்தாங்க, அவர் எழுதிய புத்தகம் தான். புத்தகம் எழுதுகிற அளவுக்கு ஆற்றல் இருக்கக்கூடிய நபர் இப்படி பேசுவாராங்க? முதல்ல கேட்குறேன். கலைஞரும் புத்தகம் எழுதியிருக்காரு. சரி விடுங்க, என்னென்ன புத்தகம் எழுதியிருக்காரு நமக்கு தெரியும், பார்ப்போம். சார், விஜய் அவர்களின் மாநாட்டுக்கு திமுக எதிர்ப்புன்றது தொடர்ந்து ஒரு பேசப்பட்டு வந்துச்சு சார். ஆனால் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கும்போது அப்பெல்லாம் எதுவும் நாங்கள் கொடுக்கலையே, அவர்கிட்ட அப்போ விளக்கம் கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை விஜய் வந்து ஒரு அரசியலுக்காக இந்த மாதிரி திமுக உள்ள எடுத்து பேசுகிறாரா சார்? விஜய் அவர்களை இவர்கள் வீழ்த்த வேண்டும். இந்த படத்திற்கே வந்து எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, படம் ரிலீஸ் ஆன 5 மணி நேரத்தில் இந்த படம் நெட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? எல்லா படமும் அடுத்த நிமிஷமே வந்துருது. எங்க ராக்கர்ஸ், இந்த தமிழ் ராக்கர்ஸ் அவன் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, நீ எதுவுமே இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு இதை கண்காணிக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? அரசாங்கத்தோடைய வேலை தானே. இன்னும் சொல்ல போனால் உதயநிதி அந்த துறை சார்ந்த நபர் தானே. உங்கள் தாத்தாலேருந்து காலங்காலமாக சினிமாவில் தானே இருக்காங்க. அந்த சினிமாவை சார்ந்த நபர்கள் கஷ்டப்பட்டு அவர்களை உருவாக்கி அத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு படம் வந்து எப்படி அடுத்த 5 மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த படம் வந்து நெட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது? அப்போ வந்து திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது இல்லையா? நீங்கள் மாநாடுக்கு வந்து கேள்வி கேட்டாக்கா இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்குறீங்க. எவ்வளோ பெண்கள் வருவாங்க, எவ்வளோ குழந்தைகள் வருவாங்கன்னு சொல்லுங்கன்ட்டு. திமுக மாநாடா அது டக்குன்னு உடனே வரமாட்டாங்கன்னு சொல்லுறது. அதுதான் சார், திமுக மாநாடா அது டக்குன்னு பெண்கள் வரமாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா பெண் காவலர்கள் மீது கை வைக்கிறீங்க. இந்த பக்கம் உங்கள் மாநாடு சேலத்தில் நடந்தபோது பிரியாணி அண்டாலாம் திருட்டு போனீங்க, சோத்தை திருடினீங்க, வாட்டர் கேனை திருடினீங்க, கேட்டுங்களா? அப்போ வந்து இது எப்படி போகும்னாக்கா எத்தனை நபர்கள் வருவாங்கன்னு கண்டறியக்கூடிய வேலையை வந்து நீங்கள் உளவுத்துறை வச்சு நீங்கள் செஞ்சுருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் அவருக்கு வரும்னு சர்வே எடுக்கிறீங்களே, அதுபோல் தான் நீங்கள் இதையும் செஞ்சுருக்கணும். சரி, அவங்கள்ட்ட கேள்வி கேட்டீங்க, விளக்கம் கேட்டீங்க, ரைட்டு, அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க, ஓகே. ஆனால் அதை தாண்டி தொடர்கதியாக நீங்கள் அவர்கிட்ட எழுப்பக்கூடிய கேள்வி இது. இதை தாண்டி இப்போ செய்திகள் நம்ம பார்த்தோம். 2 மணிக்கு மாநாடு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1:30 எல்லோரும் வந்துடணுமா? 2 மணிக்கு மேலே வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்களாம். நீட் எக்ஸாம் எழுத வராங்க அவங்க. ஏங்க மாநாடு அவன் இஷ்டத்துக்கு தான் வருவான். உள்ளூர்காரன் என்ன பண்ணுவான்? விஜய் 5 மணிக்கு பேசினாலும் 4 மணிக்கு போதும், வேலையிலேருந்து பர்மிஷன் கேட்டு வரலான்னு சொல்லிட்டு வருவான். அவனை 4 மணிக்கு நீ உள்ளே வந்தால் உள்ளே விட மாட்டேன்னு சொன்னால் என்ன ஆகும்?
இல்ல விஜய் பார்க்க நிறைய கூட்டம் வந்துட்டு அலைமோதும், அதற்காக ஒரு பாதுகாப்பு வேணும்ல சார் அந்த இடத்துல. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதாங்க உங்கள் வேலை, அதுதானங்க கேட்குறாங்க. அப்போது உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். காவல்துறை தான் ஒரு புரிதலோடு செயல்படணும், அரசாங்கம் ஒரு புரிதலோடு செயல்படணும். நீங்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தை விட ஒரு நடிகர் வந்து அரசியல் கட்சிக்கு வராருன்னும் போது அவர் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அவருக்கு ஓட்டு போடுறாங்க போடல, அவரை பார்க்கறதுக்குனே ஒரு பெருங்கூட்டம் வரும். ஏங்க பிற மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலையும் அவருடைய கட்சி சார்பாக ரசிகர்கள் அவருக்கு இருக்கிறாங்க. அவங்க கேரளாலேருந்து கிளம்பி வராங்க, ஆந்திராலேருந்து கிளம்பி வராங்க. வரதுக்கு முன்னே டைம் ஆகும். வந்தவன் வந்து 2 மணி ஆச்சு உள்ளே விட மாட்டேன் போடானாக்க இது என்ன நீட் எக்ஸாமா அது? அனிதாவே இந்த வாட்டி நீங்கள் மறந்துட்டு கார் ரேஸ் நடத்தின ஆட்கள் இதுக்கு மட்டும் என்னதுக்கு இவ்வளோ கண்டிஷன் உங்களுக்கு? அப்போது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. நீங்கள் வந்து உங்கள் திமுக நடத்தின சேலத்தில் நடக்கிற மாநாடுக்கு ஏன் லேட்டாக வந்து யாருமே உள்ள இல்லையா? கேட்டு போட்டு பூட்டி வச்சுருந்தீங்க? இல்லை அதிமுக அந்த மாதிரி செஞ்சீங்களா? இல்லை அது என்ன விஜய்க்கு மட்டும் ஒரு கோட்பாடு? இப்போ எதுக்குனாக்கா இவங்க வர்றதுக்கு லேட் ஆச்சு, நீங்கள் உள்ளே விட மாட்டேன்னா ஒரு சலசலப்பு ஏற்படும், உடனே விஜயோட தொண்டர்கள்லாம் அப்படி செஞ்சாங்க, செய்தி போடலாம்ல, குறை சொல்கிறது ஒன்றும் இல்லை. திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய செயலாக தான் இருக்குன்னு சொல்லி தான் அவர்கள் சார்பாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பார்ப்போம். தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.